பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை எல்லாரும் பேசின்னு போட்டோம். ஆனா பேசுறது வந்து நீ ஒரு கட்சிக்கு தலைவன் ஆயிட்ட. நீ ஒரு கட்சிக்கு தலைவன் ஆயிட்ட. உன்னை நம்பி உன் பின்னால ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. நீ எப்படி பேசணும்? அங்கிள்னா என்ன அர்த்தம் அது? வாட் இஸ் தி அங்கிள்? வாட் அங்கிள்? இதெல்லாம் ஒரு வார்த்தையா? நீங்க சொன்ன ஆன்சர்ல இருந்து சொல்றேன். விஜய் அவர்கள் வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ மிஸ்ஸால் போனப்போ வந்துட்டு அவருக்கு 2 வயசுன்னு சொன்னீங்க. அங்கிள் கூப்பிடுறதுனால தப்பு இல்லையா? அங்கிள் மரியாதைக்குரிய வார்த்தை தானே. அது மேடையில பேசக்கூடாது. அங்கிள் மேடை நாகரிகம் இருக்குது. அங்கிள்னா என்னமா? என்ன அங்கிள்னா மாமான்னு அர்த்தம். அது நீ வந்து வீட்டில் பேசுறது, அங்கிள்னு நீ வீட்டில் பேசுறது அதெல்லாம் சரி. நீ கொடி திறப்பு விழாம் போது பேசியிருக்க. அப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன். உன் பொதுக்குழுல பேசும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அண்ணன். அப்புறமா எங்கேயோ விக்கிரவாண்டியில் எங்க மாநாடு நடத்தின முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன? இங்க என்னையா நீ வந்து அங்கிள்னு சொல்ற? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் திமுருன்னு அர்த்தம். அதுக்கு திமுரு என்னது? நாவடக்கம் இல்ல, திமுருன்னு அர்த்தம். அதுக்கு உனக்கே இவ்வளவு தான் பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக. என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேச்சாளர் இருக்கிறோம். நாங்க வச்சு செய்ய மாட்டோம். ஆனா நாங்க பேசல. என்ன சொல்றது? ஏதாவது தம்பி பேசல அப்படி பேசின்னு போட்டோம். அதனால ஒரு மேடை நாகரிகம் வேணுங்க. இப்போ வந்த உடனே கூட்டம் கூடிடுது. நீ தலைவனா மக்கள் ஏத்துனாங்களோ யார் நான் ஏத்துக்கணும் இல்லையோ, உங்க கட்சிக்கு நீ தலைவன் ஆயிட்ட. உன் பின்னால ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது. எப்படி பேசணும் நீ? எப்படி உங்க அப்பாவுக்கு வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முகவரி, சந்திரசேகருக்கு மரியாதைக்குரிய திரு சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி கொடுத்தது யாருன்னு கேட்டா எங்க தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். கலைஞருடைய கொள்கைகள் ஒரு படமா எடுத்தார். உனக்கு முகவரி கொடுத்தது உங்க அப்பா சந்திரசேகர். பல படங்கள் உனக்கு தோல்வி வந்துச்சு. விஜயகாந்த் ஒரு லைஃப் கொடுத்தாரு. படம் வேற, அரசியல் வேற இல்ல மேடம், நான் சொல்றதை வைக்கங்க. நான் சப்ஜெக்ட்ல தான் வரேன். உங்க அப்பா இல்ல, நீ இல்ல. நீ அரசியல் வந்து நான் ஒரு தலைவன்ற, நான் முதலமைச்சர்ன்ற. முதல்ல ஒரு அப்பனு நல்ல பிள்ளையாரு, ஒரு அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாரு. உங்க அப்பா உங்க அம்மாவே நீ கூட வச்சுக்கலையே. அது யாரு? அது அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தன். அந்த ஆள் பேச்சு கேட்டுன்னு நீ உங்க அப்பனை வெளியே துரத்திட்ட. உங்க அப்பனை நீ வெளியே துரத்திட்டு நீ பேசுற. நீ வந்து திமுக கட்சியை குறை சொல்லி பேசுற. எதுக்கு? அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? சரி, களம் வரும்போது, அரசியல் வரும்போது மாத்தி மாத்தி திட்டிக்கிறது அது சகஜம் தான். நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க மேடம், திமுக திட்டாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காம யார் அரசியல் பண்ண முடியாது. அதுல என்னைக்கு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி அதுல ஜெயிச்சார் பாரு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரை பேசாம யார் அரசியல் பண்ண முடியாது. நரேந்திர மோடியா இருந்தாலும், அமித்ஷா இருந்தாலும், நிர்மலா சீதாராமனா இருந்தாலும், ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்லயும் சரி, யாரா இருந்தாலும் இன்னைக்கு திமுக, அன்னைக்கு கலைஞரை சுத்தி அரசியல் இருந்துச்சு, இந்திய அரசியல். இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின்.